வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி ஊசி கட்சி. உங்களுக்கு தெரிந்த விடயம், ஊசி கட்சி என்றால் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள், எம்பி அர்ச்சுனா அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சி. நாங்கள் சாவகச்சேரி அந்த வைத்தியசாலையில் இருந்து நாங்கள் இப்பொழுது வரைக்கும் அவருடைய அணுகுமுறைகள், அவர்களுடைய அடுத்த அடிகள், அவர்களை மக்கள் ஆதரிப்பது வெறுப்பது, ஊடகங்கள் ஆதரிப்பது வெறுப்பது என்று பல கோணத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே தன்னோடு இணைந்தவர்களை சிலரை அவரே தூக்கிவிட்டு இருக்கிறார். சரி தவறு என்பது அவருக்குத்தான் தெரியும் என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம். இருந்தாலும் கூட அவரவர் எந்தெந்த கோணத்திலே, எந்தெந்த நிலையிலே, எந்தெந்த சூழ்நிலையிலே இருக்கின்றார்களோ அப்பொழுது சில முடிவுகளை, போராட்டத்திலிருந்து சில முடிவுகளை நாங்கள் சில வேளைகளில் கண்ணை மூடிக்கொண்டும், இதயத்தை கையில் பிடித்து கொண்டும், இதயத்தை ஒரு கணம் நிறுத்தி கொண்டும் எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அந்த வகையிலே அர்ச்சுனா அவர்கள் எடுக்கின்ற ஒரு சில முடிவுகள் அது அவருக்கு சாதகமா அல்லது அந்த முடிவை எடுக்கப்படுகின்றவர்களுக்கு சாதகமா என்பதை நாங்கள் தொடர்ந்தும் மற்ற ஒரு சில பதிவுகளில் பார்ப்போம். இருந்தாலும் கூட அவர்களுடைய அணுகுமுறைகள் வாழ்த்தக்கூடியதாகவும் அது சில வேளைகளில் சகிக்க முடியாமலும் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அதனை நாங்கள் தொட்டு பார்க்காம இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அர்ச்சுனா அவர்களுடைய வெற்றி எப்படி இருக்கும் என்று ஒரு நாடி துடிப்பை பிடித்து பார்ப்பதற்கு லங்காபூர் ஊடகம் முனைகிறது. ஆம், அந்த வகையிலே நாங்கள் அர்ச்சுனா அவர்களுடைய அடுத்தபடி, அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தாங்கள் போட்டியிடப் போகின்றோம் என்று முடிவெடுத்து அவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணப்பித்த பொழுது அவர் பெற்ற வேதனை, அவர்கள் பெற்ற தோல்வி மற்ற ஊடகங்களால் இழிவு செய்யப்பட்டது, அதே வேளையிலே அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பதை பார்த்து பல கட்சிகள் சந்தோஷப்பட்டதும், அதே வேளையிலே அந்த தமிழ் கட்சிகள் பல கட்சிகள் மேலும் ஓரளவிற்கு பின்தங்கி நின்றதும், அர்ச்சுனா என்ற ஒரு கட்டுக்கடங்காத காலை எங்களிடத்தில் இல்லை, போட்டி இல்லை, நாங்கள் சமாளித்துக் கொள்வோம், கஜேந்திரனை ஸ்ரீதரன் சமாளிக்க முடியும், ஸ்ரீதரனை கஜேந்திரன் சமாளிக்க முடியும், சுமந்திரனை டக்ளஸ் தேவானந்த் சமாளிக்க முடியும், இப்படி அங்கேயும் சமாளிக்க முடியும் என்று அப்படி நினைக்கின்ற பொழுது வேறு கோணத்திலே ஒரு சில இடங்களை வைத்து கூட அவர்களுடைய நகர்வுகள் வேறு திசையை நோக்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் வெல்ல வேண்டும், வெல்லக்கூடாது, இவர்களை ஏற்க வேண்டும், ஏற்கக்கூடாது, உள்வாங்க வேண்டும், புறந்தள்ள வேண்டும் என்றது மக்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நீங்கள் மாங்காய் மடையர்கள் அல்ல. யாரை உள்ளே எடுக்க வேண்டும், வெளியே ஏற்ற வேண்டும் என்பதும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் ஊடாக நீங்கள் யாரை கிருமி நாசினியாக உபயோகிக்க வேண்டும் அல்லது யாரை ஒரு சிறு மீனாக பெரிய மீனை பிடிப்பதற்கு உபயோகிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தேவையான விடயங்களை, உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யார் சரியானவர் என்பதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதே வேளைகளே அர்ச்சுனா அவர்களுடைய கட்சி சற்று வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை என்று நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது இவர்கள் வேகமாக செல்வார்கள், இடையிலே முறிபட்டு நிற்பார்கள். அப்படியான கடந்த கால பல சம்பவங்கள் எங்களுக்கு நினைவூட்டுகின்றன. இருந்தாலும் கூட அந்த சம்பவங்களை அனுபவமாக கொண்டு இவர்கள் முன்னேறுவார்களாக இருந்தால் நிச்சயமாக முழுமையான ஒரு இடத்தையும் அல்லது முழுமையான வெற்றியை பெறாவிட்டாலும் இவர்களால் ஒரு கணிசமான வெற்றியை பெற்று வேறும் கட்சிகளோடு இணைந்து இவர்கள் அந்த சிம்மாசனத்தை அமர முடியும் என்பது அவர்களுடைய நடவடிக்கைகளில் தெரிகிறது. இருந்தாலும் கூட அவர்களுக்கு சாதகம் இருக்கிறது, பாதகம் இருக்கிறது. அவர்களுக்கு நிச்சயமாக பலர் அவர்களுக்கு ஆதரவானவர்கள் எதிரியாக மாறியிருக்கிறார்கள், எதிரியாக இருப்பவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள், சில எதிரியாக இருந்தவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். இப்படி பல விடயங்கள் ஊடகங்களாக இருந்தாலும் சரி, தனிநபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது யூடியூப் சேனல்களாக இருந்தாலும் சரி நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இவர்களுடைய வெற்றியிலே சற்று வாசனை வீசுவதாக எங்களால் பார்க்க முடிகிறது. அதாவது அர்ச்சுனா அவர்களுடைய நடவடிக்கைகள் சென்ற காலங்களை விட சற்று திருத்தங்கள் இருப்பதாக இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே ஓரளவுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு பாராளுமன்றத்திலோ அல்லது சோசியல் மீடியாக்களிலோ அவர் தன்னுடைய வாயை
நாக்கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறார். இருந்தாலும் அந்த நாக்கட்டுப்பாட்டு இழந்த சம்பவத்தை அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களும் மற்றவர்களும் சில ஊழல்களை தட்டி கேட்கின்ற, ஊழல்களை வெளியே கொண்டு வருகின்ற ஒருவராக இருக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு என்ன செய்வதென்று அறியாமல், சரி அவருடைய பிரச்சனை அவரோடு இருக்கட்டும், எமக்கு அவர் செய்கின்ற நன்மைகள் எமக்கு தேவை என்ற தன்னலத்தோடும் பலர் அவருக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு சில சம்பவங்களை வைத்து இவர் வெற்றி பெறுவார் தோல்வி அடைவார் என்று கூற முடியாது. இருந்தாலும் இந்த தேர்தலில் இடையிலே அசம்பாவிதங்கள் இவர்கள் தங்களுடைய வாயால் அல்லது தங்களுடைய நகர்வர்களால் தங்களுடைய நடவடிக்கைகளால் குழப்பாமல் இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2ஆம் நிலைக்கு வாக்கை பெறுகின்ற அந்த சந்தர்ப்பம், அந்த வாசனை வீசுவதாக லங்கா4 ஊடகம் கணிக்கிறது. இருந்தாலும் கூட நாங்கள் அதற்கிடையில் இவர்கள் என்ன முடிவுகள் எடுப்பார்கள், இவர்களுக்கு எத்தனை வழக்குகள் போடப்படும், இவர்கள் என்னென்ன வழக்குகளை சந்திப்பார்கள் என்று கூட சொல்ல முடியாது. காரணம், இதுவரை காலமும் 29 வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அர்ச்சுனா அவர்கள் மேலும் வழக்குகளை தன்வசம், அதாவது பிற இனங்களை பற்றி சாடுவதும் அதனூடாகவும் இவருடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், அவர்கள் அதாவது இஸ்லாமிய மதத்தை அவர் ஒரு சில சர்ச்சையான விடயங்களை எடுத்து பாராளுமன்றத்தில் பேசியதனால் கிட்டத்தட்ட 99% இஸ்லாமிய மக்களுடைய இவருக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இவருக்கு ஆதரவாக ஒரு 20% 25% இஸ்லாமிய ஆதரவும் இருந்தது. இருந்தாலும் கூட இப்பொழுது அவர்கள் தங்களுடைய சட்டங்கள், தங்களுடைய மதம் அண்டு கொள்கையின் பார்க்கின்ற பொழுது பலர் இவருக்கு ஆதரவு செலுத்துவதை மௌனித்து விட்டார்கள், சிலர் நிராகரித்து விட்டார்கள், சிலர் எதிராளியாகி விட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இவர்கள் கிழக்கு மாகாணத்தில், வடக்கு மாகாணத்தில் இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் அவர்கள் அங்கே 2 இடங்களிலும் போட்டியிடுவார்கள் போன்று தெரிகிறது. அந்த வகையிலே இவர்களுடைய வெற்றி மக்களுடைய வெற்றியாக இருந்தால் மக்கள் நிச்சயமாக ஆதரிப்பார்கள். இல்லை, இவர்களுடைய நகர்வுகள் வித்தியாசமாக இருக்கின்ற பொழுது கடைசி நாளிலே, கடைசி கணத்திலே, கடைசி நேரத்திலே யார் வெல்ல மாட்டார்கள் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோமோ அவர்களை வெல்ல வைக்கின்ற அளவிற்கு சில வேளைகளில் இவர்களுடைய நடவடிக்கை மாறினாலும் மாறலாம் என்றொரு ஐயப்பாடும் இருக்கிறது. காரணம், இவர்களுடைய வந்த பாதையை பார்க்கின்ற பொழுது நாங்கள் திட்டவட்டமாக இவர்கள் வெல்வார்கள் தோற்பார்கள் என்று கூற முடியாது. சில வேளைகளில் இவர்களுடைய அணுகுமுறை மேலும் மேலும் அது மக்களுக்கு சாதகமாக இருக்குமாக இருந்தால் இறுதியிலே இவர்கள் அதிக பெரும்பான்மையான வாக்கை கூட பெறுகின்ற சாத்தியம் கூட இருக்கிறது. இவர்களுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நடக்கப் போகின்ற சம்பவங்களும் தான் இவருடைய, அதாவது ஊசி கட்சி அர்ச்சுனா கட்சியை வெல்ல வைக்குமா தோற்கடிக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேர்தல் வரம்பரை பொறுத்திருப்போம். மீண்டும் ஒரு பதிவோடு சந்திப்போம். தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா4 ஊடகத்தோடு இணைந்திருங்கள். எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனடியாக செய்தி கிடைக்கும். முகநூலை லைக் செய்ய மறக்காதீர்கள். தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கு எம்மோடு இணைந்திருங்கள். இலங்கையன். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.